வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஒரு சுவாரஸ்யமான கதை பார்க்க போறோம். கதைனா கதை கிடையாது, உண்மையான விஷயம். ஒரு குழந்தை 2 முறை பிறக்க முடியுமா? அது சாத்தியம் இருக்கா? ஆமா, லைன்லிங்கிற ஒரு குழந்தை இந்த உலகத்துல 2 முறை பிறந்திருக்கு. புரியல, வாங்க வீடியோக்கு. என்னையா குறவர்னு கேக்குது, எதையாவது கொண்டாந்து கையில கொடுத்து விட்டுறீங்க. 2015 செப்டம்பர் மாதம் மார்கரெட் போமர் அப்படிங்கிறாங்க 3வது முறையா கர்ப்பமாக இருக்காங்க. நார்மலாக எல்லாரும் கர்ப்பமாக இருக்க மாதிரி தான் அவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் மந்த் ஸ்கேனுக்கு போகிறாங்க, எல்லாமே நார்மலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. செகண்ட் மந்த் ஸ்கேனுக்கு போகும்போது தான் அவங்களுக்கு ஒரு திடீர்னு தகவல் சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்வின்ஸை கருவில் வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். ஏற்கனவே 2 பெண் குழந்தை இருக்குது. ஸோ ட்வின்ஸ் வர போகிறாங்க. ரொம்பவே சந்தோஷமான ஒரு விஷயமா அவங்க எடுத்துக்கிறாங்க. 3வது மாதம் ஸ்கேனுக்கு போகிறாங்க. அப்போ இன்னொரு தகவல் சொல்கிறாங்க, உங்களுக்கு பிறக்க போகிறது 2மே பெண் குழந்தை அப்படின்னு சொல்லி. ஆமாம், இந்தியாவில் மட்டும்தான் ஜென்ரல் ரிவீல் அப்படிங்கிறத பேன் பண்ணி வச்சுருக்காங்க. பட் ஃபாரின் கண்ட்ரிலாம் போகும்போதே சொல்லிடுவாங்க என்ன குழந்தை பிறக்க போகுது அப்படிங்கிறத. ஸோ அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீண்டும் நமக்கு 2 பெண் குழந்தை வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷமாக இருக்காங்க. பட் அந்த சந்தோஷம் ரொம்ப நாள் இல்லை. அவங்க 4th மந்த் ஸ்கேனுக்கு போகும்போது டாக்டர்ஸ்லாம் அவங்ககிட்ட ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்கிறாங்க. அவங்க ரொம்பவே பயந்துட்டாங்க இந்த விஷயம் கேட்டு. மார்கரெட் அப்படி டாக்டர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, உங்களுக்கு இருக்க ட்வின்ஸில் ஒரு குழந்தைக்கு முதுகில் டியூமர் கட்டி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டதும் மார்கரெட், ஓகே இதனால என்ன இருக்குது, குழந்தை பிறந்ததும் நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடலாம், அதுக்கு நீங்கள் தான் உதவி பண்ணணும்னு சொல்லி திரும்பி டாக்டர்கிட்ட சொல்லியிருக்காங்க. பட் டாக்டர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது நார்மல் டியூமர் இல்லை, இந்த டியூமர் கருவில் இருந்தாலும் வளர்ந்துட்டே இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த டியூமர் வளர்ந்துட்டே இருக்குது. டாக்டர்ஸும் ரிசர்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. 5வது மாதம் முடிவில் அந்த டியூமர்னால் இரட்டை குழந்தையில் ஒரு குழந்தை இறந்தது. டாக்டர்கிட்ட மார்கரெட் கேட்டுக்கிறாங்க, எப்படியாச்சும் இந்த ஒரு குழந்தையாச்சும் காப்பாற்றுங்க அப்படின்னு. ஸோ டாக்டர்ஸ் போல்டாக ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க, எப்படியாவது ஒரு குழந்தையை நம்ம காப்பாற்றி ஆகணும். ஸோ அதன் பேரில் அவங்க ஒரு ஆப்ரேட் பண்ணுறாங்க. 5 மணி நேரம் அந்த ஆப்ரேஷன் நடக்குது. ஏற்கனவே இறந்த உள்ள இருந்த அந்த குழந்தைய எடுத்துகிட்டு டியூமர் இருக்க லைன்லேயே வெளியே எடுத்து அவங்க முதுகில் 5 மணி நேரம் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. யோசிச்சு பாருங்கள், சாதாரணமாக ஆப்ரேஷன் நம்மளை மாதிரி வளர்ந்தவங்களுக்கு பண்ணாலே அது எவ்வளோ பெரிய ரிஸ்கில் இருக்கும் அப்படின்னு. பச்சிளம் குழந்தை, வளராத எலும்புகள், தசை பிடிக்காத தோள்கள், இதில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. 5 மணி நேரம் வெற்றிகரமாக அந்த ஆப்ரேஷன் பண்ணி முடிக்கிறாங்க. 20 நிமிஷம் அப்சர்வேஷன் அந்த குழந்தை இருக்குது. ஆப்ரேஷன் பண்ணி முடித்ததும் மீண்டும் அந்த குழந்தைய தன்னோட தாயோட கருவறைக்குள்ளேயே வச்சு தைக்கிறாங்க. எப்பயும் போல் 9 மாதம் கழிச்சு அந்த குழந்தை இந்த பூமிக்கு வருது. ஜூன் 6, 2016 அப்போ அந்த குழந்தை எப்பயும் போல பிறக்குது. ஸோ இந்த உலகத்திலேயே 2 முறை பிறந்த குழந்தை லைன்லிங்கிற குழந்தை. இப்போ எப்பயும் போல லைன்லி எல்லா குழந்தை மாதிரியும் சந்தோஷமாக தன்னோட பள்ளி பருவத்தை அனுபவிச்சிட்ருக்காங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தொடர்ந்து இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.